வணக்கம் மக்களே. சீத்தாப்பழமும் அதனுடைய மகத்துவமும். சீத்தாப்பழம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரத்தத்தை விருத்தி செய்யும் மக்களே. அதாவது ரத்தத்தை உங்களுக்கு அதிகமாக பார்த்தீங்கன்னா உற்பத்தி செய்யும். சீத்தாப்பழம் உங்களுடைய ரத்த சோகை நோயை குணப்படுத்தும் மக்களே. சீத்தாப்பழத்தில் குளுக்கோஸ் பார்த்தீங்கன்னா கணிசமான அளவில் இருக்கிறதால உடல் சோர்வை உங்களுக்கு சீத்தாப்பழம் அகற்றி உங்களுக்கு எப்போதுமே பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பு ஏற்படுத்தும். நீங்கள் சீத்தாப்பழம் சாப்பிட்டுட்டு அன்றைய நாளில் உங்களுடைய வேலையை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அன்றைய நாள் முழுவதுமாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பாக இருப்பீங்க. இது மட்டும் கிடையாதுங்க மக்களே. குறிப்பாக நினைவாற்றலை அதிகரிக்கக்கூடிய தன்மை சீத்தாப்பழத்துக்கு இருக்கு. பாத்தீங்களா என்னென்ன பலன்கள் இருக்கு அப்படின்னு. சோ வாங்க விரிவா பார்த்தலாம். சீத்தாப்பழத்துடைய மற்ற மருத்துவ குணங்கள் என்ன, அதிசய தன்மைகள் என்ன, பலன்கள் என்ன அப்படின்றத அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. இந்த பயனுள்ள தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மக்களே. வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். சீத்தாப்பழத்துல ஏராளமான ஊட்டச்சத்துக்களும் கனிமச்சத்துக்களும் இருக்கிறதால சீத்தாப்பழம் உடலுக்கு பல்வேறு நன்மைகளை வாரி வாரி வழங்குது. ஸோ இதுதான் அதுக்கு பாத்தீங்கன்னா காரணம். ஏராளமான ஊட்டச்சத்துக்களும் கனிமச்சத்துக்களும் சீத்தாப்பழத்தில் இருக்கிறது தான் காரணம். சீத்தாப்பழத்தில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் நமக்கு உடல் நல பயனை அளிக்குது. இதனால மாரடைப்பு ஏற்படாமல் நம்மை பாத்தீங்கன்னா அது பாதுகாக்கும். சீத்தாப்பழத்தில் விட்டமின் பி சத்து வளமாக இருக்கு. இந்த விட்டமின் பி சத்து மூச்சு குழாய் அலர்ச்சியை நமக்கு குறைக்கும் மக்களே. மற்றும் ஆஸ்துமா பிரச்சனை அண்டாமல் நம்மளை எப்போதும் பாதுகாக்கக்கூடிய சத்துக்கள் இந்த சீத்தாப்பழத்தில் இருக்கு. சீத்தாப்பழம் இது மட்டும் கிடையாதுங்க மக்களே. கண் பார்வையினுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். ஏன் அப்படின்னா சீத்தாப்பழத்தில் ரிபோஃப்ளோவின் மற்றும் விட்டமின் சி சத்து அதிகமாக இருக்கு. சோ இதன் காரணமாக தான் கண் பார்வையுடைய ஆரோக்கியத்தை சீத்தாப்பழம் பாத்தீங்கன்னா பாதுகாக்கும் மக்களே. உங்களுக்கு ஒருவேளை மங்கிய பார்வை தெரியுது, வயதாவல ஏற்படக்கூடிய மாகுலர் சிதைவு, கண்கள் சார்ந்த ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா நீங்க சீத்தாப்பழங்களை சாப்பிடுங்க. நாளடைவில் அது உங்களுக்கு சரியாகிரும். மாரடைப்பு ஏற்படுவதை தடுக்க சீத்தாப்பழம் மிகச்சிறந்த மருந்தாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. மருத்துவர்களும் அதுதான் மக்களை குறிப்பிடுறாங்க. சீத்தாப்பழத்துடைய வெளித்தோற்றம் என்னதான் பாத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு கரடு முரடாக வித்தியாசமாக இருந்தாலும் அதோடைய உட்பகுதியில் இருக்கக்கூடிய வெள்ளை நிறை சதைப்பகுதி பாத்தீங்கன்னா மிகவும் இனிப்பாக இருக்கும் மக்களே. ஸோ நீங்கள் சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் நீங்கள் உணர்வீங்க. சீத்தாப்பழ சாறு, அதாவது சீத்தாப்பழ ஜூஸ் நீங்கள் குடிச்சிட்டு வர உங்களுடைய சருமம் பார்த்தீங்கன்னா வறட்சி இருக்காது. அந்த சரும வறட்சி இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கி உங்களுடைய சருமம் இயல்பு நிலைக்கு திரும்பும். சீத்தாப்பழத்தில் கணிசமான அளவு விட்டமின் சி இருக்கிறதால நீங்கள் சீத்தாப்பழம் சாப்பிட்டா பல பேர் சளி பிடிக்கும்னு நினைப்பீங்க. ஆனால் சளி பிடிக்காதுங்க மக்களே. கணிசமான அளவில், அதாவது போதுமான அளவில் விட்டமின் சி சீத்தாப்பழத்தில் இருக்கிறதால சளி உங்களுக்கு பிடிக்காது. நீங்கள் சீத்தாப்பழம் சாப்பிடும்போது சளி பிடிச்சிருந்தாலும் அது உங்களுக்கு சீத்தாப்பழம் பார்த்தீங்கன்னா தீத்துடும். சீத்தாப்பழத்தோட சிறிது மஞ்சள் தூள் நீங்க சேர்த்து சாப்பிட்டு வர கொலஸ்ட்ரால் உங்க உடல்ல சேராமல் இருக்கும் மக்களே. சீத்தாப்பழத்தோட நீங்க குங்குமப்பூ சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படிங்களா உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உண்டாகும். உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உண்டானாலே பலவிதமான தொற்று நோய்கள் நம்ம உடலுக்கு வராத வரை நம்மளை பாதுகாத்துக்கலாம். ஸோ எந்தவித ஒரு நோயும் நம்ம உடலுக்கு எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும் போது தான் வரும். ஸோ நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்க நீங்க அதிகமாக உண்டாக்க சீத்தாப்பழத்தை எடுத்துக்கோங்க. சீத்தாப்பழத்தோட குங்குமப்பூ சேர்த்து சாப்பிடுங்க. நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகும். சீத்தாப்பழத்துக்கூடிய சிறிது வெள்ளை பூண்டு நீங்க சேர்த்து மைய அரைச்சி உங்களுக்கு தேமல் இருந்தது அப்படின்னா நீங்க அந்த தேமல் மீது பூசிட்டு வந்தீங்க அப்படின்னா தேமல் மறைஞ்சு போயிடும். சீத்தாப்பழ சாரோட, அதாவது சீத்தாப்பழ ஜூஸ் கூட நீங்க திராட்சை பழ ஜூஸ் சேர்த்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நரம்புகள் பாத்தீங்கன்னா வலுப்பெறும் மக்களே. நரம்பு தளர்ச்சி போன்ற நோய்கள் உங்களுக்கு ஏற்படாது. பாத்தீங்களா சீத்தாப்பழத்துல எந்த அளவுக்கு அதிசயத்தன்மைகள், மகத்துவங்கள் மற்றும் மருத்துவ குணங்கள் இருக்கு அப்படின்னு. ஸோ இப்படிப்பட்ட சீத்தாப்பழங்களை நீங்க கிடைக்கும் போதெல்லாம் சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.